சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரே விஷயம். பாட்டை பாப்பம்மா ரொம்ப அவசரம், ஆனா சைக்கிள் கூட எடுக்க மாட்டாங்க. அந்த நாள் காலை பாப்பம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு படபடப்பு. ஐயோ, சீக்கிரம் ஆஸ்பத்திரி போகணுமே என்று சொன்னாங்க. கிராமத்துல என்னதான் இருக்கு? ஆட்டோ இல்லை, பஸ் இன்னும் வரல, ஆம்புலன்ஸ் நெட்வொர்க் இல்லை. அப்போதான் பாப்பம்மா கண்ணில் பட்டது. பாலு அவங்களோட வெள்ளை நிற பசு. நீதான் என் ஆம்புலன்ஸ் என்று சொல்லி ஒரே தாவுல பஸ்ஸு மேலே ஏறிட்டாங்க. பாலுவோ, நான் பஸ்ஸு தானே, குதிரை இல்லையே என்று நினைக்கவே இல்ல. டக் டக் டக். மண்ணு பறக்க, காது ஆட, வால் பறக்க ஆஸ்பத்திரி நோக்கி ஓட ஆரம்பிச்சது. வழியில மக்கள் எல்லாம் பார்த்து, பசுவுக்கு பறக்க வருதா? இல்ல இல்ல, பாட்டுக்கு விங்ஸ் வந்துடுச்சு என்று கத்தினாங்க. பாப்பம்மா மட்டும், ஐயோ பாலு, மெதுவா ஓடு, என் உயிரே போயிடப் போகுது என்று கத்திட்டு பசுவை கட்டிப்பிடிச்சுக்கிட்டே வந்தாங்க. இறுதில ஆஸ்பத்திரி வாசல். டாக்டர் வெளியே வந்து பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஷாக். பாட்டி, எப்படி வந்தீங்க என்று கேட்டார். பாப்பம்மா சீரியஸா சொன்னாங்க. கிராமத்துல வசதி இல்லனா புத்திதான் ஆம்புலன்ஸ். அந்த நாள் முதல் பாலு பசுவுக்கு பெயர் மாறிச்சு. பாலு எக்ஸ்பிரஸ்.